குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். 2ஆம் இடைப் பருவத் தேர்வு 2024 கணிதம் 10th ஸ்டாண்டர்ட். ஸோ கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா 50 மார்க் கொஷின், 1.5 மணி நேரம் தான். ஸோ கொஷின்ஸ்லாம் என்னென்ன கொஷின்ஸ்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்னு பாருங்கள். 1 மார்க் கொஷின்ஸ் மொத்தம் 7 கொஷின் கேட்டிருக்காங்க. 7 × 1 7 கொஷின் உங்களுக்கு தெரியுதான்னு பாருங்கள். தெரியல அப்படின்னா அதுக்கான ஆன்சரை வந்து செக் பண்ணுங்கள். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 2 மார்க் கொஷின் மொத்தம் 7 கொடுத்துருப்பாங்க, 5 எழுதணும். நமக்கு வந்து 7மே தெரியுதான்னு பார்க்கணும். தெரியல அப்படின்னா அந்த கொஷினை வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு தடவை எழுதி பார்க்கணும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 5 மார்க் கொஷின் என்னென்ன கொஷின் கேட்டிருக்காங்க அப்படின்னு பாருங்கள். 21வது கொஷின் கட்டாய வினா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க, கம்பல்சரி கொஷின். ஸோ கம்பல்சரி கொஷினை வந்து போட்டு பாருங்கள். சேம் கொஷின் கூட நமக்கு இந்த வருஷம் 2ஆம் இடைத் தேர்வுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்தது 8 மார்க் கொஷின். ஸோ எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி ஒரு டெஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு தடவை எழுதி பார்க்கணும். நமக்கு தெரிஞ்ச கொஷின் எல்லாமே வந்திருக்க கொஷின்ஸ் நமக்கு தெரியுது அப்படின்னா நம்மளால் அது கரெக்டாக எழுத முடியுதான்னு ஒரு தடவை செக் பண்ணணும். வராத கொஷின் நமக்கு தெரியாத கொஷின் வந்திருந்தது அப்படின்னா அந்த கொஷினை முதல்ல போட்டு பார்க்கணும். ஏன்னா இதில் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டோம் அப்படின்னா அந்த கொஷின் நமக்கு மறுபடியும் கரண்ட் இயரில் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது இல்லையா? ஸோ அதனால் அது ஒரு தடவை செக் பண்ணணும். 50 மார்க்குக்கும் 50 மார்க் நம்மளால் எழுத முடியுதான்னு பாருங்கள். இந்த கொஷின் மட்டும் இல்லை, இதே மாதிரியே இன்னும் 2-3 கொஷின் எடுத்து பார்க்கணும் நம்ம. ஏன்னா அந்த மாதிரி கொஷின்ஸ் தான் நமக்கு வந்து இம்பார்ட்டன்ட் கொஷின். நமக்கு அதே கொஷின் வரதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கும். அதனால் ஒரு தடவை அதெல்லாம் எழுதி பார்க்கணும். கொஷின்ஸ்லாம் கேர்ஃபுல்லாக செக் பண்ணுங்கள். எல்லா கொஷினையும் ஒரு கொஷின் விடாமல் எழுதி பாருங்கள். முதல்ல டெஸ்ட் எழுதுங்க. அப்போ தான் வந்து நீங்கள் பண்ணுற மிஸ்டேக்லாம் உங்களுக்கு தெரியும். நம்ம படிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் படிச்சிட்டோம்னு சொல்லிட்டு நம்ம பாட்டுக்கு அசால்ட்டாக இருந்தோம் அப்படின்னா எக்ஸாமுக்குள்ளே நுழையும் போது தான் நமக்கு வந்து அதை ப்ரெசன்டேஷன் கரெக்டாக கொடுக்க முடியுதா அப்படிங்கிறது தெரியும். அதனால் இதுக்கு முன்னாடியே எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடியே பண்ணிட்டோம் அப்படின்னா எந்த தப்புலாம் பண்ணியிருக்கோமோ அதை சரி பண்ணிட்டோம்னா எக்ஸாமில் போய் அந்த தப்பை பண்ண மாட்டோம் இல்லையா? அதனால் கொஷின் பேப்பரில் நம்ம எழுதி பார்க்கணும். பார்த்தா தான் நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா நம்மளோட மிஸ்டேக்ஸ்லாம் சரி பண்ண முடியும். 10th ஸ்டாண்டர்ட் நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஒவ்வொரு மார்க்கும் வெரி இம்பார்ட்டண்ட். அதனால் கொஷின் பேப்பர் டெஸ்ட்டு எழுதிக்கிட்டே தான் இருக்கணும். படிச்சிட்டோம்னு சொல்லிட்டு பார்த்துட்டு மட்டும் போகக்கூடாது. நம்ம ரைட்டிங்கில் வரும்போது மட்டும்தான் நம்மளோட மிஸ்டேக்ஸ்லாம் வந்து நம்மளால் ஃபைண்ட் அவுட் பண்ணி அதை சரி பண்ண முடியும். ஸோ அதை பார்த்துக்கோங்க. அதுக்காக தான் கொஷின் அப்லோட் பண்ணுறேன். அந்த கொஷின் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.